திருப்பம் திருப்பம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்போம் பார்த்தீங்களா? அதுல மிகப்பெரிய திருப்பம் என்ன தெரியுமா? சபஹார் துறைமுகம் தான். ரொம்ப நாள் ஆச்சுல அதை பத்தி நம்ம பேசி. ஈரான்ல இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு முக்கியமான அசெட் அப்படின்னா அது சபஹார் துறைமுகம் தான். இந்த சபஹார் துறைமுகத்தை அடுத்த 10 வருஷத்துக்கு நாம தான் ஹேண்டில் பண்ண போறோம், அதனுடைய ஒரு டெர்மினல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கையெழுத்துல ஆனது. அப்படிப்பட்ட சபஹார் துறைமுகம் நமக்கு என்னப்பா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தானை சுத்தி வளைக்கிறதுக்கும் அதே நேரத்துல பாகிஸ்தான் வழியா போகாம மத்திய ஆசிய நாடுகளுக்கு போறதுக்கும் ஆப்கானிஸ்தான்ல நம்முடைய பிரசன்ஸை அதிகப்படுத்துவதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறைமுகம் இந்த சபஹார் துறைமுகம். மேப்பை பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குவாடர் துறைமுகம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அந்த பக்கமாக ஸ்லைட்லி அவங்களெல்லாம் நம்ம நோட்டம் போடுறதுக்கு, அங்கே வரக்கூடிய கப்பல் என்ன, அங்கே என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஸ்பை வேலை பார்ப்பதற்கு, அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்வதற்கு இப்படின்னு சொல்லி தான் இந்த சபஹார் துறைமுகம் நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த துறைமுகத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ கடைசியாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தானுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நிறைய என்ஆர்ஐக்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். பட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ஆர்ஐ வெளிநாடுகளில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எங்க சேவ் பண்றாங்க? 90% என்ஆர்ஐக்கள் இந்தியாவில் தான் சேவ் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் நம்ம இந்தியன் ரூபாயா நம்ம சேவ் பண்ணும்போது ஒருவேளை இந்த ஈரான் பிரச்சனைலாம் வருதுன்னா நம்முடைய இந்திய ரூபாய் அங்கே மதிப்பு இழந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறத டாலர் வழியாகவே இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? அதுவும் கிஃப்ட் சிட்டி வழியாக. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் டாலர்லேயே இன்வெஸ்ட் பண்ணி டாலர்லேயே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா முடியும். இப்போ ஒரு NFO வந்திருக்கு. அது ஸ்டார் யூனியன் டைலிச்சி லைஃப் கிஃப்ட் ஃபிளெக்ஸி அசெட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான். வர்ற 26ஆம் தேதி, ஏப்ரல் 26ஆம் தேதி, இன்னும் 2 தினங்கள் இருக்கு. உங்களால NAV $10 வாங்க முடியும். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்ல உங்களுக்கான கேள்விகள் இருந்துச்சுன்னா அதையும் அவங்க சொல்லி புரிய வைப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு 0 டாக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ டாக்ஸ் டைவர்சிஃபிகேஷனும் இருக்கு, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷனும் இருக்கு. உங்களுடைய பணம் குளோபல் ஈக்விட்டிஸ்ல மார்க்கெட் நல்லா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை மார்க்கெட் ஏதாவது ஃபிளக்சுவேஷன் வருது அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட் அப்படி இல்லைன்னா டெப்ட்ல கொண்டு உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல கோல்டு, ஆயில், சில்வர் இது ஏதாவது பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான லாபம் நமக்கு கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் நாம தனித்தனியா செய்ய வேண்டாம், இந்த ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்களே செஞ்சிருவாங்க. இது மட்டும் இல்லாம மாத இன்வெஸ்ட்மெண்ட்ல 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எதுவுமே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRIக்கு இது ஓகேவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடு வழியா இதை பத்தி மேலும் விவரங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஓகேனா இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சபஹார் துறைமுகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த துறைமுகம் இல்லைன்னா நமக்கு ஒரு கண் இல்லாத மாதிரி. ஏன்னா அந்த துறைமுகத்துல தான் நம்முடைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரா இருக்கு பார்த்தீங்களா. ஆப்கானிஸ்தான், ஈரான் இவங்க இரண்டையுமே நாம அங்க நோட்டம் போடுறதற்கும், நம்முடைய எதிரிகள் அங்க என்னெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதற்கும், ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸுக்கும், அதே நேரத்துல நம்முடைய பொருட்களை மத்திய ஆசிய நாடுகளுக்கு அனுப்புறதுக்கும், இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் தான் இந்த சபஹார் துறைமுகம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சபஹார் துறைமுகத்தை இந்தியா எப்போ வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், அவங்க ஈரான் கூட சேர்ந்து அவங்களுடைய நடவடிக்கை ஈடுபட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த ஒப்புதல் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த புவிசார் அரசியல்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஜியோபொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பாருங்க. இந்த ஜியோபொலிட்டிக்ஸினுடைய அழுத்தம் காரணமாகவும் யுத்தம் காரணமாகவும் தலைகீழாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை காரணமாக எல்லாம் நாம் என்ன செய்யறோம்னா, சபஹார் துறைமுகத்தினுடைய ஒரு பங்கை ஈரானுடைய ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்க போறோம். இது ஏன், இது எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். சார், நம்மளால அந்த சபஹார் துறைமுகத்துக்கு போக முடியாது, ஏன்னா நீ ஈரான் கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கடா, உனக்கு எதிராக நாங்க பொருளாதார தடையை விதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும் சொல்லுவாங்க. 2018 தான் இந்தியாவுக்கு இதுக்கான விலக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்க என்ன செய்யலாம், சபஹார் துறைமுகத்தை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. பட் 2025 பிப்ரவரியில அமெரிக்கா ஈரான் பொருளாதார நிவாரணம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருளாதார ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய சட்டத்தை இப்போது மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. குறிப்பா வர அக்டோபர், நவம்பர் இல்லாட்டி செப்டம்பர் இந்த மாதத்துக்குள் இந்த மாதிரியான நிவாரணம், அதாவது பொருளாதார ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் தாண்டி ஈரானுக்கான சில உதவிகள், அதை எப்படி நிப்பாட்டலாம் அப்படிங்கிறத பத்தி தீவிரமா ட்ரம்ப் அவர்கள் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாட்டி சாங்ஷன்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லும்போது செகண்டரி சாங்ஷனா அது இந்தியாவுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு இப்போ ஈரானுக்குள்ள போய் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. அப்ப இந்தியா இதை எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஷேர், அதுவும் குறிப்பு இந்த சபஹார் துறைமுகத்தினுடைய இந்திய நிறுவனமான இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட்,
ஐபிஜிஎல் நிறுவனம் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் சபஹார் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஜிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பங்குகளை ஈரானுடைய ஒரு நிறுவனத்துக்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதை மட்டும் மாத்திட்டாங்க, உங்களுக்கு விற்பனை செஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஈரானுடைய நிறுவனம் இந்த போர்ட்டை அதனுடைய நிர்வாகத்தை பார்த்து கொள்ளும். அப்போ அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நிறுவனம், ஈரானுடைய நிறுவனம் என்ன செய்வாங்க, இந்தியாவுக்கே அதை திரும்ப கொடுத்துருவாங்க. இது ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் மாதிரி தான். கேட்பதற்கு வேணா வித்துட்டோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா சட்டப்படி அதை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்துடும். அன்அஃபிஷியலா அந்த ஒரு டீல் அப்படிங்கிறத இரண்டு நாடுகளுமே ஒரு டார்க் சைடு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போ அமெரிக்காவினுடைய இந்த கோப பார்வை அப்படிங்கிறது நீங்கி பொருளாதார தடை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்தியா மற்றும் ஈரான் இவங்களுடைய டீலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அது வரையிலும் நாமளும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருந்து வருவதால் இந்த சபஹார் துறைமுகத்தினுடைய இந்த பங்குகளை விற்பதற்காக ஒருவேளை இந்தியா முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கிறது. இது நடந்ததுன்றா நல்லதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இது நடந்துச்சுன்னா நல்லதோ இல்லையோ, இது நடக்கலன்னா ரொம்பவே கெட்டது அப்படிங்கிறது வேறொரு விஷயம். ஏன்னா ஒட்டுமொத்தமா இந்தியா மற்றும் ஈரான் இடையே இருக்கக்கூடிய நட்பை எப்படியாவது போட்டு தள்ளிடலான்னு சொல்லி பல நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எங்களுடைய நட்பு எப்பவுமே இருக்கும், ஈரான் அமெரிக்கா கூட சண்டை போட்டாலும் சரி, ஈரான் இஸ்ரேல் கூட சண்டை போட்டாலும் சரி, எங்களுக்கான நட்பை யாருக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு ஈரானும் நிறைய உதவிகள் செஞ்சாங்க. லாஸ்டா ஒரு 2 கப்பல் அப்படிங்கிறத அட்டாக் பண்ணாங்க அப்படின்னாலும் அது பெரிய பிரச்சனையாக மாறாமல் அப்படியே நீங்கி சென்று விட்டது. இந்த நேரத்தில் தான் சபஹார் துறைமுகத்தை பற்றி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கான அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பாக வரும் நாட்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரம் இதை நான் தமிழ் பட்சத்தில் அப்டேட் பண்றேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடுதிப்புன்னு பார்த்தா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேராக நான் பாகிஸ்தானுக்கு போகிறேன், பாகிஸ்தானில் போய் எங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் பாகிஸ்தானுடைய அமைச்சர்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னையா இது, இந்த மனுஷன் பாட்டுக்கு தனியாக கிளம்பி போயிட்டாரு அப்படின்னா அமெரிக்கா போகலையா அப்படின்னு கேட்டால், சார் இது என்னுடைய தனிப்பட்ட பயணம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறார். பரவாயில்லையே, சிவப்பு காயின் உள்ள போகுது, அடுத்ததா கருப்பு காயின் உள்ள போகணுமே. நேரடியாக அமெரிக்காவினுடைய செய்தி ஊடகங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய அதிபர் விட்காஃப் அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் இல்லாட்டி அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சில நபர்கள் இவங்களுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, அனுமதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ விட்காஃப் அவர்கள் எங்கே வரப்போறாரு, நேரடியாக பாகிஸ்தானுக்குள்ள வரப்போறாங்க. விட்காஃப் அவர்களும் வராங்க, இந்த பக்கமாக ஃபாரின் மினிஸ்டர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் வராங்கன்னா எஸ், ஒருவேளை ஒரு ரகசியமான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை காரணமாக மறுபடியும் அந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி லெபனன் இஸ்ரேலினுடைய சீஸ்ஃபயர் 3 வாரத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை அமெரிக்கா கொடுத்திருந்தாங்க. எகெயின் ஈரான் அமெரிக்காவினுடைய பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல தான் இப்படி ஒரு டீல் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அமைந்திருப்பதை நம்மால பார்க்க முடியுது. இந்த நேரத்துல யூகேக்கு எதிரால அமெரிக்கா திரும்ப போயிட்டாங்க அப்படிங்கிறது வேறொரு விஷயம். இன்னைக்கு கொஞ்சம் லீக்டு இமெயில்ஸ் அப்படிங்கிறத சில ஊடகங்கள் வெளியிட்டு இருந்தார்கள். அதன் அடிப்படையில் யூகே ஃபாக்லாண்ட் ஐலாண்ட் என்னுடையதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு காலுக்கு யார் ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ அந்த லீக்டு இமெயில் வழியாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஃபாக்லாண்ட் ஐலாண்டு விஷயத்துல யூகேக்கு அமெரிக்கா சப்போர்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நாம ஈரான் அடிச்ச போது நமக்கு எந்த சப்போர்ட்டும் யூகே தரல, இந்த நேரம் நாம மட்டும் ஏன் உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூகேக்கு எதிராக அமெரிக்கா திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூகேனுடைய அரசியல் களம் இப்போது சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹு அவர்கள் எஸ், எனக்கு கேன்சர் இருந்துச்சு, ஏர்லி ஸ்டேஜில் கேன்சர் இருந்துச்சு, அதுக்கான கட்டிகளை நாங்கள் அகற்றி விட்டோம், ப்ரோஸ்டேட் கேன்சர் இருந்துச்சு, அதில் கட்டிகள்லாம் அகற்றிட்டோம்ப்பா, இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் எப்போ இந்த ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு, எவ்வளோ வீரியமாக இருந்தது அப்படிங்கிறது இந்த நெத்தன்யாஹு அவர்களுடைய மெடிக்கல் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக நெத்தன்யாஹு அவர்களுடைய மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது காலதாமதமானது. 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க சப்மிட் பண்ணியிருக்க வேண்டும். பட் இந்த ஈரானுடைய யுத்தம் காரணமாக ஒருவேளை அந்த மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை வெளியில விட்டு அதை வைத்து ஈரான் பெரிய அளவில் ஒரு நெகட்டிவான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. நெத்தன்யாஹு அவர்கள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவர் செத்துருவார் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. எனவே இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போதைக்கு வெளியில விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாஹு அவர்கள் ஆர்டர் போட்டதுனால 2 மாதங்களுக்கு பிறகு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் அவருக்கு ப்ரோஸ்டேட் கேன்சர் இருந்ததாகவும் அந்த கட்டியை நாங்கள் நிவர்த்தி பண்ணிட்டோம், இப்போ அதில் எந்த விதமான சைனும் கிடையாது, நான் பியூர் அண்ட் நல்ல ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உண்மையிலேயே நெத்தன்யாஹு அவர்களுக்கு கேன்சர் இருக்கு, அவர் இறந்து விடுவார் அப்படின்னு சொல்லி பல ஆருடங்கள் இருந்தன. நிறைய பேர் அதை ஒரு கோசிப்பாவே சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு கேன்சர் இருந்தது உண்மைதான், அதுக்கான ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஏர்லி ஸ்டேஜ்லேயே முறியடிச்சிட்டாங்க என்பதும் இப்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை சொன்னதே நெத்தன்யாஹு அவர்கள் தான்.
ஸோ எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்காக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் அதே நேரத்தில் விட்காஃப் அவர்களும் பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல், அது கூடவே இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு இந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் இருந்தது அப்படிங்கிற இன்னொரு தகவல், சபஹார் துறைமுகத்தை பற்றிய தகவல் அப்படின்னு சொல்லி 3 முத்தான தகவலை உங்க முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே வெரிஃபைடு நியூஸ். ஸோ சபஹார் துறைமுகத்தை பத்தி இன்னும் ஆழமா நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. அதை பத்தி ஏதாவது அப்டேட் வரும் பட்சத்தில் அது மீண்டும் தமிழ் பட்சத்தில் ஒளிபரப்பப்படும். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி NRI உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிஃப்ட் சிட்டி வழியாக அதுக்கான மேலும் டீடைல்ஸை தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.